இதில் கன்னிராசி எந்தெந்த வயதில் எப்படி இருப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள்? கன்னிராசியின் அதிபதி கிரகங்களின் இளவரசரான புதன் பகவான் ஆவார். கன்னிராசி பல வர்ணங்கள் கொண்டது, சீதள சுபாவம் கொண்டதுமான இரண்டாவது உபயராசியாகும். கன்னிராசி பகல் நேரத்தில் வலுப்பெற்றதாக இருக்கும். உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலும், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களிலும் பிறந்தவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள். உடலமைப்பு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பெண்களிடம் காணப்படும் அச்சம், கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும். இவர்களின் தோற்றத்தை வைத்து வயதை கூறிவிட முடியாது. எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளும் அபார ஞாபக சக்தி கொண்டவர்கள். நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பார்கள். இவர்களுக்கு கோபம் வருவது அரிது. வந்தாலும் ஓரிரு பேச்சோடு நிறுத்திக் கொள்வார்கள். அழகான இடையும் அடிமேல் அடியெடுத்து வைத்து நடக்கும் இயல்பும் இவர்களுக்கு உரியது. எவ்வளவு அவசரம் இருந்தாலும் இவர்களிடத்தில் நிதானமும் இருக்கும். இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பது மட்டும் உறுதி. குணாமைப்பு கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவார்கள். உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள். குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். சூழ்நிலைக்கு தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவர் ஆதலால் இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சௌகரியங்களை ஆராய்ந்தே செயல்படுவார்கள். நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் படித்த இவர்கள் அனைவரிடத்திலும் சகஜமாக பழகுவார்கள். எவ்வளவுதான் கற்றறிந்திருந்தாலும் அகம்பாவமின்றி தாம் கற்றதை பிறருக்கு போதிப்பார்கள். பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுக்கும் சுபாவம் கொண்டவர் ஆதலால் இவர்களின் மத்தியஸ்தத்திற்கு நல்ல மரியாதை உண்டு. பிரசங்கம் செய்வது, உபன்யாசங்கள் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வார்களை தவிர இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள். மிருதுவான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை வசியப்படுத்தும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள் இவர்கள். தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சாற்றலால் திருத்திவிடும் இயல்புடையவர்களாக இருப்பார்கள். தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணமும் இருக்கும். இதில் மன வாழ்க்கை கன்னிராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுகமான வாழ்க்கை வாழவே விரும்புவார்கள். கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதே இல்லை. வாழ்க்கையை இவர்கள் நினைத்தவாறே மகிழ்ச்சியுடனேயே வாழ்வார்கள். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எதிலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவர்கள் ஆனால் எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் திருமணத்துக்கு பின் பிரிந்து தனியாக குடித்தனம் நடத்துவார்கள். என்றாலும் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களை கலந்து ஆலோசிக்காமல் செய்ய மாட்டார்கள். பொருளாதார நிலை கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு போதுமென்ற அளவிற்கு கணவரவு தாராளமாக இருக்கும். இவர்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதால் சும்மா இருக்கும் நேரத்தில் கூட எதிலாவது ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்து விடுவார்கள். தனது அறிவு, திறமை, பேச்சாற்றல் ஆகியவற்றால் பணவரவுகள் பல மடங்கு உண்டாகும். வருமானத்துக்கேற்றவாறு செலவுகள் செய்து கடனின்றி வாழ்வார்கள். கிடைக்காத பொருளுக்கு இயங்குவதை விட்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவார்கள். என்றாலும் சொந்த வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகள் அனைத்தும் அமைத்துக் கொள்வார்கள். பொதுநல பணிகளுக்காகவும் ஓரளவு செலவு செய்யும் ஆற்றலும் இருக்கும். சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவார்கள். பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவர்களுக்கு இருப்பதால் இவற்றிற்காகவும் நிறைய செலவு செய்வார்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. புத்திரபாக்கியம் பிள்ளைகள் விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூறலாம். ஆசைக்கு ஒரு பெண், அத்திக்கு ஒரு பெண் என புத்திரபாக்கியம் அமைந்தாலும் ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகளே அதிகம் இருக்கும். பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளைப் போலவே வளர்க்கும் பண்பு கொண்டவராக அவர்களின் விருப்பத்துக்கு மாறாக நடக்காதவர்களாகவும் இருப்பார்கள். இதனால் கன்னிராசிக்காரர்கள் பிள்ளைகளால் சாதகமான பலனையே நற்பலனையே அடைவார்கள். தொழில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தெரியாத கலையே இல்லை என கூறலாம். அதிலும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்கள். ஒரு துறையோடு நிறுத்திக் கொள்ளாமல் 2, 3 துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் காணக்கூடியவர்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசிரியர் பணி, பொறியியல், வல்லுநர் பணி, அயல்நாட்டு தூதர், வழக்கறிஞர், மேற்பார்வையாளர், கணக்காளர், எழுத்துறை, கதாசிரியர், சினிமா, நடனம், நாடகம், ஓவியம் போன்ற பல துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு அமையும். எந்த துறையில் இருந்தாலும் வாக்கு சாதுரியம், திறமை, கலைநுட்பம் போன்ற திறமைகள் வெளிப்படையாக தெரியும். பொதுப்பணிகளிலும் ஓயாது ஈடுபட்டு பேரும் புகழும் பெற்றுள்ளார்கள். நடைமுறைக்கு ஏற்றவாறு மொழிபெயர்ப்பது, ஓய்வு பெறுவது இருக்கும். சிறு பணியில் சேர்ந்தாலும் வயது ஏற ஏற இவர்களது அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கை சென்றுவிடுவார்கள். உடல் சிரமமில்லாத பணிகளில் ஈடுபட்டு சிக்கனமான செலவுகள் செய்து சேமிப்பையும் பெருக்கிக்கொள்வார்கள். உணவு கன்னிராசிக்காரர்கள் சிற்றுண்டி வீரர்களாக இருந்தாலும் எதையும் அளவோடு தான் உண்பார்கள். இவர்கள் உணவில் அடிக்கடி பசும்பால், குறைவகை, பல வகைகள் சாப்பிடுவது நல்லது. உயர்தர உணவு வகைகளில் அதிக விருப்பம் கொள்ளாமல் பசு நேரத்தில் எது கிடைக்கிறதோ அதை திருப்தியுடன் சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைவார். உங்களுக்கேற்ற எண் 4, 5, 6, 7, 8. நிறம் பச்சை நிறம். கிழமை புதன், சனி. கல் மரகத பச்சை. திசை வடக்கு. தெய்வம் விஷ்ணு. இது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தினர்களுக்கு முதல் திசையாக வரும் சூரிய திசை 6 வருடங்கள் நடைபெறும் என்றாலும்
பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு மீதமுள்ள சூரிய திசை காலங்களை அறியலாம். சூரிய பகவான் பலம் பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் குடும்பத்தில் சுபிச்சம், தந்தைக்கு முன்னேற்றம் கொடுக்கும். பலமிழந்தால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தந்தைக்கு கெடுபலனையும் உண்டாக்கும். இரண்டாவதாக வரும் சந்திர திசை காலங்களில் ஜாத தொடர்புடைய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கல்வி ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும். மூன்றாக வரக்கூடிய செவ்வாய் திசைகளிலும் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படாது என்றாலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேற்றத்தை அடைந்துவிட முடியும். நான்காவதாக வரும் ராகு திசை மொத்தம் 18 வருட காலங்கள் நடைபெறும். ராகு இந்த வீட்டதிபதி பலம் பெற்றிருந்தால் பல வகையில் யோகத்தை அளிக்கும், கோடீஸ்வரனாக்கும். அடுத்ததாக வரும் குரு திசை காலங்களில் ஓரளவுக்கு ஏற்றத்தை அளிக்கும். ஆறாவதாக வரும் சனி திசை காலங்கள் 20 வருடங்கள் உயர்வான அந்தஸ்தினை அள்ளி கொடுக்கும். உத்தர நட்சத்திரக்காரர்களின் தலமரம் அலரி மரம் மற்றும் இலந்தை மரம். இம்மரத்தை தொடர்ந்து வழிபாடு செய்தால் நல்ல பலனை பெற முடியும். இந்த நட்சத்திர ஜோடியை மார்ச் மாதத்தில் இரவு 12 மணிக்கு வானத்தில் காணலாம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் சந்திர திசையின் மொத்த காலங்கள் 10 வருடம் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள சந்திர தசா காலங்களை அறிய முடியும். இத்திசை காலங்களில் உடல்நிலையில் ஜல சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தாய்க்கு சிறு சிறு சோதனைகள் தோன்றி மறையும், அதாவது குழந்தை பருவங்களில். இரண்டாவதாக வரும் செவ்வாய் திசையின் மொத்த காலங்கள் 7 வருடங்களாகும். இத்திசை காலங்களில் செவ்வாய் பலம் பெற்று அமைந்திருந்தால் கல்வியில் முன்னேற்றம், குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும். இல்லையெனில் கல்வியில் மந்தநிலையும் உடல் ரீதியாக ஆரோக்கிய பாதிப்பினையும் உண்டாக்கும். மூன்றாவதாக வரும் ராகு திசை காலங்கள் 18 வருடங்களாகும். இத்திசை காலங்களில் கல்வியை தொடர முடியாத நிலை, குடும்பத்தில் பிரச்சனை, எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தேவையற்ற நட்புகளாலும் பிரச்சனைகள் உண்டாகும். நான்காவதாக வரும் குரு திசை சாதிக்க வைக்கும் நல்ல தொழில் யோகத்தையும் பொருளாதார மேன்மையையும் கொடுக்கும். ஐந்தாவதாக வரும் சனி திசை காலங்கள் யோகத்தை அள்ளித்தரும், சமுதாயத்தில் பெயர் புகழ் உயரும், பொருளாதாரத்தை உயரடை செய்யும். பூமி, மனை, வண்டி வாகனம், ஆடை ஆபரணம் யாவும் சேரும். இது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் செவ்வாய் திசை மொத்த வருட காலம் 7 என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபத்தியை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் பிறக்கும்போது குழந்தை பருவத்தில் செவ்வாய் திசை வருகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிறந்த பிறகு உங்கள் குடும்பத்தில் பெரிய ஒரு மாற்றம் நிகழும், அதாவது பல மடங்கு முன்னேற்றமடைய ஆரம்பிக்கும். இரண்டாவதாக வரும் ராகு திசை மொத்தம் 18 வருட காலமாகும். இத்திசை காலங்களில் ராகு நின்ற வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்று சுகபார்வையுடன் இருந்தால் மட்டுமே இளமை கால வாழ்வில் கல்வியில் முன்னேற்றமும் சுகவாழ்வும் கிட்டும். ராகு நின்ற வீட்டதிபதி பலமிழந்திருந்தால் கல்வியில் ஈடுபாடு இருக்காது. பெற்றோர், பெரியோர் மற்றும் ஆசிரியர்களிடம் அவர் பெயரை எடுக்க நேரிடும். தேவையற்ற நண்பர்களின் சேர்க்கையும் அதனால் வம்பு வழக்குகளும் ஏற்படும். அடுத்ததாக மூன்றாக வரும் குருதிசை காலங்கள் 16 வருடம் நடைபெறும். இத்திசை காலங்களில் கடந்த கால பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான நிலை, நோட்டு சுபாவம் மறைந்து அனைவரிடமும் அன்பாக பழகும் பண்பு உண்டாகும், சுகவாழ்வு கிட்டும். நான்காவதாக வரும் சனி திசையாகும். இது 19 வருட காலங்கள் நடைபெறும். சனி திசை மாரக திசை என்றாலும் சனி பலம் பெற்று சுவர் பார்வையுடன் இருந்தால் பல வகையில் மேன்மைகளும் சமுதாயத்தில் உயர்வும் உண்டாகும். உடனிருப்பவர்களால் உயர்வுகள் கிட்டும், சமுதாயத்தில் பெயர் புகழ் உயர்வடையும்.